சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் தாரணைக்காக நாம் இன்னைக்கு பார்க்க போகின்ற சுலோகம் ஜோ கரேகா சோ பாயேகா. யார் செய்கின்றார்களோ அவர்கள்தான் அடைகின்றார்கள். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, ஜெய்சே கரேகா வைசா பாயேகா, எப்படி செய்கின்றார்களோ அப்படித்தான் அடைகின்றார்கள். இன்னொரு விஷயம், ஜித்தனா கரேகா உத்தனா பாயேகா, எவ்வளவு செய்வார்களோ அவர்கள்தான் அடைவார்கள் என்று. இங்கே நாம் கர்மத்தினுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் நேரத்திற்கு ஏற்ப நாம் என்ன கர்மம் செய்கிறோமோ அதனுடைய பலனை தான் நம்ம பன்மடங்காக பெறுகின்றோம். இறைவனுடைய காரியத்திற்கு செயலுக்கு நாம் உதவியாளர்களாக இப்போ இருக்கின்ற காரணத்தில் தான் உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக கூட நம்ம ஆகின்றோம். நமக்கு மட்டும்தான் பாருங்க, உலகத்தில் இந்த அக்கர்மம் விகர்மம் சுகர்மம் என்ற கர்மத்தினுடைய பிலாசபி ரகசியம் நமக்கு தெரியும். உலகத்தில் யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, சத்யுகம் திரேதாயுகத்தில் இருக்கும்போது அக்கர்மம் செய்பவர்களாக இருக்கின்றோம். அதாவது நம்மளுடைய கர்மம் நியூட்ரலாக இருக்குது. நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ், எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. ஆனால் அதே துவாபரயுகம் கழியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸில், விகாரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில், பலகீனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நாம் செயல்களை செய்யறதுக்கு ஆதாரமாக இருந்தது தேக உணர்வு தான். அந்த தேக உணர்வு வந்த பிறகு தான், விகாரங்கள் வந்த பிறகு தான் நாம் ரொம்ப துக்கத்தையும் அனுபவித்தோம், பாவங்களையும் செய்ய ஆரம்பித்தோம், சுமைகளை நம்ம சுமக்கவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ சங்கம யுகத்தில் பாபா நமக்கு சுக்கர்மத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது சுகம் அளிக்கக்கூடிய கர்மம். முதல்ல தனக்குத்தானே சுகம் அளித்துக் கொள்வது, அதாவது விகாரங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக ஆகாம நம்ம உள்ளுக்குள்ள உறைந்திருக்கின்ற அந்த பொக்கிஷங்களை நம்ம வெளிக்கொணராம நம்மளால எப்படி சுகமா இருக்க முடியும்? ஆக நாமும் சுகமா இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நாம சுகத்தை கொடுக்கிறோம், ஏன் இயற்கைக்கு கூட நாம சுகம் அளிப்பவர்களாக ஆகி விடுகின்றோம் இந்த சுலோகனை நாம தாரணை பண்ணும்போது. ஆக செய்வதனுடைய மகத்துவம் என்ன? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது கூட இப்பதான் நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன், எவ்வளோ செஞ்சிருக்கேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அது பாஸ்ட் லாரல்ல இருக்கிறது. அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா எப்போ நம்ம இதை பார்த்தோமோ இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதுமே இல்லை என்று, அதே மாதிரி இப்பொழுது நான் என்னென்ன என்னுடைய ரிசோர்சஸ் பாபா எனக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதை நான் பயன்படுத்துகின்றேன் என்பதை நாம் அகத்தாய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதனால தான் வெறுமனே யோசிச்சா மட்டும் பத்தாது, ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, நினைக்கிறனால உங்களுக்கு அது கிடைத்திடவும் செய்யாது. ஏனென்றால் கர்மத்துக்கு தான் பலன் கிடைக்கின்றதே தவிர நீங்க நினைப்பதற்கெல்லாம் பலன் கிடைக்காது. ஆனா நினைவில்லாம நீங்க செயலுக்கு வரமாட்டீங்க. அது ரொம்ப ஆதாரம். என்ன நினைக்கணும்னு நமக்கு தெரியணும், அது எப்படி நினைக்கணும்னு தெரியணும், அந்த சங்கல்பம் எப்படி திடமானதாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அப்பதான் சூழ்நிலைகள் மாறினாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சவால்களை நம்ம சமாளித்து அந்த செயலை நம்ம திறம்பட செய்ய முடிகின்றது. ஆக கர்மத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம். அதைத்தான் பாபா நமக்கு திரிகால தர்ஷி ஆயிட்டு நீங்க செயல்களை செய்யுங்கன்னு சொல்றார். திரிநேத்திரியாக நீங்கள் இருங்கள் என்று கூறுகின்றார். அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூன்றதையும் நம்ம கவனத்தில் கொண்டு கர்மங்கள் செய்யறனால்தான் நம்ம கர்ம யோகிகளாக இருக்கின்றோம், அதாவது விடுபட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு கர்மத்தினுடைய பலனு பல கோடி மடங்கு நாம பெறுவர்களாக இருக்கின்றோம். எண்ணியதாங்கு செய்வர் திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நம்ம சக்திசாலி என்றால் நாம நினைக்கிறத நம்மளால செய்ய முடிபவர்களாக நாம இருக்க வேண்டும். அதனால்தான் காலத்தார் செய்யன் என்றும் கூறுகின்றார். நாம வெற்றியை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம அனுபவம் பண்ணணும்னா பாபாவுடைய இஷாராவை, சமிங்கையை நாம புரிந்து கொண்டு நேரத்திற்கு ஏற்ப நாம செயல்களை செய்வதன் மூலமாக, சேவையை செய்வதன் மூலமாகத்தான் நாம எல்லையற்ற பிராப்தியினுடைய அடையாளமாக நாம மகிழ்ச்சியையும் நிறைவையும் இப்பயே நாம அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.